वो मनसु ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ தான். ஸோ அதுவும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நியூன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிளாங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து கேன்வாஸ் போயிட்டு 16:9 ரேஷியோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து வீடியோ வந்து எவ்வளோ செகண்டுக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அந்த செகண்ட் கொடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மியூசிக் போயிட்டு மை மியூசிக்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை டச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் யூஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதே வந்து ஆடியோவை வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செகண்ட்ஸ்க்கு அதிகமாக வந்து ஆடியோ வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீட் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பீட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பீட் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் பீட் வந்து எதுக்கு செட் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ பீட்டு செட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்லுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பீட் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஸோ அகெயின் சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ நான் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து தான் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனுடைய பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சாங் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான லைன்ஸ் மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு 4 லைன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இன்ஷாட் ஆப்குள்ளே வந்துடுங்க. இன்ஷாட் ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து நம்ம லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் இது தான். ஸோ இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எடிட் போயிட்டு அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். நான் செகண்ட் லைனில் தேர்ட் அனிமேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டிக் கொடுத்துட்டு இது வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பீட்டுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணவே முடியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்க லிரிக்ஸை விட்டு செகண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் அதே மாதிரி போயிட்டு நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் லைனும் அதே மாதிரி இது எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து தேர்ட் லைனும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ வந்து ஃபோர்த் லைன் இப்போ வந்து நான் இந்த 2 லைனை வந்து திரும்பியும் க்ரோமில் போயிட்டு நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன்ஸை எனக்கு தேவையான லைன்ஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்ஷாட் ஆப்குள்ளே வந்துடுறேன். ஸோ இந்த லாஸ்ட்டு 2 லைனையும் வந்து அதே மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு புரியணும் தான் இவ்வளோ ஈஸியாகவே சொல்லிகிட்ருக்கேன். பொறுமையாகவும் சொல்லிகிட்ருக்கேன். வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணாமல் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் லைன் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அழகாக நம்மளுடைய வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிப் ஆப்ஷன் போயிட்டு வீடியோவில் வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணதுமே ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ரொம்ப அழகாகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம பேஜை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுவேன்.
இப்போ மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்து வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.